ஃபைனலாக வந்து ஒரு 75 கிலோமீட்டர், அதான் 74 கிலோமீட்டர் வந்து தாண்டி ரெட்டி வந்து ஆந்திராக்குள்ளே காலை வெஸ்ட்ட மாதிரி, லைக் அகமத் ஆந்திராக்குள்ளே காலை வெஸ்ட்டான். ஸோ தடாக்குள்ளே வந்து தடா வந்துட்டோம். அவ்வளோதான். இன்னும் இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் அந்த வாட்டர் ஃபாலில் அந்த லெஃப்ட்டு கட் ஆகும். ஸோ நம்ம வந்து தடா வந்துட்டோம். அது ஆந்திரா பார்டர் வந்துட்டோம். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா செக் போஸ்ட் இப்போ தான் தாண்டிச்சு, நான் எடுக்கலை. ஸோ ஃபேமிலி நம்ம வந்து கிட்டத்தட்ட கிளம்பி வந்து ஒரு 3 மணி நேரம் ஆகுது. ஸோ இப்போ தான் வந்து ஆடியோ வந்து செக் பண்ணேன். மைக்கை வந்து ரொம்ப கிட்ட வச்சதால் ஆடியோ வந்து வெறும் சவுண்டில் எதுவுமே கேட்கல மீன்ஸ் வந்து சவுண்ட் நல்லா தான் கேட்குது. ஒரு நிமிஷம் இருங்க பாருங்கள். நெல்லூர் இன்னும் வந்து 53 கிலோமீட்டர் மட்டும்தான். ஓங்கோல் 188. ஸோ ஓங்கோல் தாண்டி இப்போ ஒரு டீ கடை நிப்பாட்டேன். ஓங்கோல் தாண்டி அதுக்கப்புறம் வந்து ஹைதராபாத் ஹைவே. ஸோ நைட்டுக்குள்ளே ஹைதராபாத் போயிட்டேன்னா நாளைக்கு கண்டிப்பாக வந்து நம்ம ஹைதராபாத் நார்மல் சிட்டி வ்ளாகை வந்து நம்ம பண்ணுவோம். நான் இப்போ டீ கடையில் நின்றேன்னா எல்லோரும் வந்து பார்த்துட்டு என்ன இது என்னது ஒன்று ஒன்றா வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ க்யூரியாசிட்டியில் சின்ன வயசில் நானும் வந்து இதெல்லாம் பார்த்து க்யூரியாசிட்டி ஆனது தான். ஸோ நம்ம வந்து நாயுடுபேட்டை கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நடுவில் வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து பேட்டரி சேஞ்ச் பண்ணேன். ஸோ இந்த வாய்ஸாவது நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நல்லா தான் கேட்டுருந்துச்சு. மைக் வந்து ரொம்ப கிட்ட இருந்ததால் வந்து நம்ம லிப்பு வந்து மைக்கில் பட வந்து அந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் கர கேட்டுட்டு இருந்திருக்கு. ஸோ இட்ஸ் ஓகே, எல்லாம் ஹேப்பன்ஸ். இதெல்லாம் நடக்க வேண்டியது தான். ஸோ போவோம். எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா என்னப்பா சிங்கிளாக போறியான்னு கேட்குறாங்க. ஆமாங்க, சிங்கிளாக தான் போகிறேன். இந்த உலகத்துக்கு நம்ம வந்து தனியாக தான் வந்தோம். என்னங்க சொல்கிறீங்க? இருக்கிறது பேசுவோமே. இந்த உலகத்துக்கு நம்ம தனியாக தான் வந்தோம். ஸோ தனியாகவே போக போகிறோம் மீன்ஸ் வந்து இறக்க போகிறது நம்ம தனியாக தான் இறக்க போகிறோம். ஸோ யாருமே கூட வர மாட்டாங்க. ஸோ அவ்வளோதாங்க. அம்மா வேறு என்ன, அவ்வளோதான். நான் ரொம்ப தத்துவம்லாம் பேசுகிறேனோ. எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேங்க ஃபேமிலி, எக்ஸைட்மெண்ட். அதனால தான் தத்துவம்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். கேப் அடிப்போமா? வேணாம். லைக்கே உனக்கு இருக்கிற கொழுப்புக்கு இதுக்கெலாம் கேப் அடிக்கவா கேட்குறியா? ஏங்க மேக்ஸிமம் வந்து டிஎன் வண்டி தாங்க அதிகமாக இருக்குது. அவர் ஹார்ன் அடித்து கை காட்டுறாரு. அவ்வளோதாங்க, நெல்லூர் கிட்டத்தட்ட வந்துட்டோங்க. படிக்கிறோம் பார்க்குறேங்க கேப்பு. இவர் ரைட்டு போகிறாரு. அப்போ நான் முன்னாடி ஏதோ வண்டி இருக்குது. பின்னாடி வந்து என்னது கியா வருது, கியா செல்டாஸ் வருது. ஃபேமிலி மதியம் 1 மணி ஆகுது. ஸோ 10 மணி கிளம்பி 3 மணி நேரம் ஆச்சு. 3 மணி நேரத்தில் ஒரு 1/2 hour எடுத்துட்டோம் வைங்களேன். ஒரு 2.5 மணி நேரம் வந்து ட்ராவலு. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் நல்லா தூங்கலை. பட் ஆனால் இப்போது இந்த ரோடை பார்த்த உடனே வந்து அந்த இருந்த தூக்கம் கலக்கம் எல்லாமே போயிடுச்சுங்க. எல்லாமே போயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு கிட்டத்தட்ட நெல்லூருக்கு இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் தாங்க. ஏன்னா வந்திருக்கேன் நெல்லூருக்கு. ஆனால் இவ்வளோ பக்கமாக நெல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தோணுது. வெறும் 3.5 மணி நேரத்தில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கங்கே ஸ்பீட் கேமரா இருக்குது ஃபேமிலி. எங்கேயோ வண்டியில் வந்து ஃபைன் அடிச்சிருக்க போதோ. ஏன்னா 100 கிலோமீட்டர் பைபாஸில் 100 கிலோமீட்டர் போகலாம். 80 to 100. ஸோ அவங்க இதில் கேப் அடிக்க முடியாது. வேணாம் லைக்கே, ரிஸ்க் எடுக்காது. வீட்டில் என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா, ரிஸ்க் எடுக்காத, அவங்க போயிட்டாங்கன்னா அவங்கள வழி விட்டுரு, அதுக்கப்புறம் நீ போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோடு கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே சொல்ல சாப்பிட்டீங்களா? சொல்ல சாப்பிட்ருப்பீங்க நம்புகிறேன். ஸோ சாப்பிட்ருங்க. ஏன்னா உடம்பு உபாதைகள் வந்து அதிகமாக ஆகும் சாப்பிட்லன்னா. இங்கே பாருங்களேன், இருக்கிறதுல எல்லாமே ஏபி. அதுவும் வந்து மொழி தெரியாத மாநிலம்.
ஏன்னா நம்மளுக்கு ஹிந்தி ஓரளவுக்கு தெரியும், உருது வீட்டில் பேசுகிறோம்ல. ஸோ அதனால் வந்து நம்ம நார்த் சைடு போனால் வந்து நல்லா ஹிந்தி பேசலாம். பட் இப்போது இங்கேயே வந்து நம்மளால் ஹிந்தி பேச, அதான் தெலுங்கு பேச முடியல. இன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன, நிறைய பேருக்கு ஹிந்தியும் தெரியுது. நெல்லூர் வந்துட்டாங்க, 34 தாங்க. விஜயவாடா 300 தானா? சரி சரி, ஓகே. அதுவும் வேறு மொழி தெரியாத மாநிலம் வேறையா. ஸோ அதான் கொஞ்சம் அள்ளு விடுது. பார்த்துப்போம் என்ன நடக்க போகுது. எல்லா ஊரும் நம்ம இடம்தான். நம்ம தளபதி சொல்கிற மாதிரி எல்லா இடமும் நம்ம இடம் தான். அதே மாதிரி தான் எல்லா இடமும் நம்ம இடம் தான். ஸோ இப்போ வர டோல் வந்து 4வது டோல் ஃபேமிலி. நான் அப்பப்போ இங்கே கொல்கத்தா போட்டே இருக்க நிறைய சைன் போர்ட்ஸில் வந்து கொல்கத்தா எப்படி இருப்பா போகணும். எல்லாமே முதிரி கோட்டமே பண்ணுறேன்ல, எல்லாமே இதுக்கு முன்னாடி தெரிஞ்ச மாதிரி எல்லாமே. இங்கே பாருங்களேன், பைன் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு இல்லை? டிரைவர் ஐயா இன்னும் என் மேலே துப்புங்க ஐயா. இல்லைங்க, இது அவங்க சொல்லலாமா இல்லையான்னு தெரியல. பட் எனக்கு மனசு கேட்கல. சரி உங்ககிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு தோணுது. எவ்வளோ பேர் ஜேசிபி இது பாருங்களேன், டயருப்பா. இன்னொன்று பீரங்கி பார்த்தேங்க, அது வேறு லெவலில் இருந்துச்சு. என்னன்னா ரீசன்ட் டேஸில் வந்து நான் பேரை சொல்ல விரும்பலை, பட் ரீசன்ட் டேஸில் வந்து என்னை உருவாக்கல் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஏதோ தெரியாதனமாக ஒரு தொப்பை போட்டேங்க ஃபேமிலி, ஒரு தொப்பை போட்டேங்க, தெரியாமல் ஒரு தொப்பை போட்டேங்க. அதுக்கு வயிறா இல்லை செப்டிக் டேங்கான்னு சொல்லிட்டு உருவாக்கேலி பண்ணுறாங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஆமாம், இது வந்து விளையாட்டுக்கு கேட்டால் விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து விளையாட்டுக்கு எடுத்துக்க முடியாது. ஏன்னா சரி ஓகே எடுத்துப்போம், என்ன பண்ணுறது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னை பற்றி வேணால் எவ்வளோ வேணாலும் கலாய்ச்சிக்குங்க, ஆனால் என் சேனலை பற்றி மட்டும் கலாய்க்காதீங்க, எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஓகே, கலாய்ங்க, எவ்வளோ கலாய்க்க முடியுமோ கலாய்ங்க. நீங்களாவது கலாய்க்கிறீங்களே, அவ்வளோதாங்க. கிட்டத்தட்ட நெல்லூர் பக்கத்தில் இருக்கோங்க. ஃபேமிலி ஒரு ரைடு அப்டேட். நெல்லூர் வந்து கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ தான் அம்மா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா அவங்க வந்து எங்கெங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. ஸோ அதனால் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நெல்லூர் வந்து கிராஸ் பண்ணிட்டேன். ஸோ எப்படி வராரு பாருங்களேன், இண்டிகேட்டரும் இல்லாமல். நைட்டில் ஓட்ட போகிறது பயமாக இருக்கு. நீங்கள் ஹைதராபாத் எப்படி இருந்தாலும் போய் சேர்ந்துடணும். ஹைதராபாத்து காலைல கிளம்பும்போது சுத்தமாக ஹோப்பே இல்லை ஃபேமிலி. நான் ஓட்டவே மாட்டேன், என்னால் முடியாது. எங்கேயாவது நம்ம உண்மையாக சொல்லப்போனால் எங்கள் வீடு வந்து மயிலாப்பூரில் இருக்கா. நான் என்ன நினச்சேன்னா கிளம்புற மாதிரி கிளம்பிடலாம், என்னால் முடியல. 2வது தான் தூங்குனேன். டைரெக்டாக போயிட்டு நம்ம வந்து ரெட் ஹில்ஸில் வந்து ஏதாவது ரூம் எடுத்து தங்கிட்டு நாளைக்கு போகலான்னு நினச்சேன். சரி ஓட்டணும்னு பார்த்தேன், ஆனால் பட் ரோடும் நல்லா கண்டிஷனில் தான் இருக்குது. சரி ஓகே ஓட்டிட்டேன், அவ்வளோதான். வேறு என்ன, இப்போது நம்ம ஒரு 200 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஓட்டியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஃபுட்டுக்கு தான் பார்க்கணும். ஏன்னா சாப்பிட்டா நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போட்ட மாதிரி நம்ம வயிறில் இருக்கிற எலிகள் ஏஞ்சி விட்டது. 4 எலியும் இருக்குது. அதுவும் 1 எலி 2 எலி இல்லை, வயிறில் 4 எலி இருக்குது ஃபேமிலி. ஸோ ஜாலிக்கு தான் பேசுகிறேன், எதுவுமே வந்து யாருமே சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஸோ நான் எப்பயுமே இப்படி தான் ஜாலி டைப். இந்த மாதிரி விளாக்ஸ்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க இல்லையா. ஸோ இனிமேல் தான் நம்ம எப்பயுமே கனெக்டடாக இருந்தது இல்லை. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம பெரிய விளாகு அந்த மாதிரி கனெக்டடாக இருந்தது இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம ஜாலியாக தான் பேசுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஓகேனா கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். இல்லை என்ன இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஓகே, இதை நான் திருத்திக்கிறேன்.
ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் வெஜ் ஹோட்டலாக பார்த்து சர்ச் பண்ணி தேடிட்டு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ மக்களே, நம்ம வந்து மேங்கோ ட்ரீ ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் வந்து நிப்பாட்டி இருக்கோம். ஸோ நம்ம வந்து வெஜ்ஜு தான் எடுக்க போகிறோம். ஸோ வெஜ்ஜு ஃபுட்டாக தான் இப்போ எடுக்க போகிறோம். ஸோ நல்லா தெரியுதா பாருங்கள். ஸோ உள்ளே போயிட்டு எப்படியா அவ்வளோதான், போயிட்டு உள்ளே என்ன இருக்குது பார்த்துட்டு நார்மலாக சாப்பிட்டுட்டு நம்மளோட பயணத்தை வந்து தொடங்க வேண்டியதுதான். ஸோ ஃபேமிலி இப்போ தான்ப்பா குரூப்லலாம் மெசேஜ் வரும். ஸோ ஃபேமிலி மேங்கோ ட்ரீ ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில், நம்மளுக்கும் ஃபேமிலியாக மேங்கோ ட்ரீ ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் இங்கே லைட் இருக்கா? மேங்கோ ட்ரீ ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு தண்ணி பாட்டில் வந்துருச்சு. ஸோ வெஜ் ஃப்ரைட் ரைஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெல்லூர் கிட்ட நெல்லூரா இந்த ஹோட்டலில் வந்து நான்வெஜ் கூட இருக்குது. பட் வந்து நான் வந்து நான்வெஜ் வந்து எடுக்கலை. எனக்கு தெரியும் ரைட்டில் வந்து கண்டிப்பாக அந்த நான்வெஜ் எடுத்தால் வந்து ஏதாவது ஆகிடும், உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஸோ அதனால் வந்து நான் வந்து நான்வெஜ் எதுவுமே எடுக்கலை. தட்டு வந்துடுச்சு. ஸோ நம்மளோட ஹெல்மெட் இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி இது vlog வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். வெளியே வந்துருச்சு. இது நல்லா டைட் ஃபிட் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபுட் வந்துடும். இப்போ ஃபுட் வந்தோடனே எப்படி இருக்குது சொல்லிட்டு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து அவளே வந்து கையால் சர்வ் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து ரைத்தா, அதுக்கப்புறம் வந்து குழம்பு, அதுக்கப்புறம் ரைஸு. ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சரியான சூடாக இருக்குங்க. எதுவும் ஓகேவாக தான் இருக்கும். ஓகே தான். லாஸ்ட்டாக சொல்கிறேன். சாப்பாடு ஓகேங்க, ஆனால் வந்து நார்மலாக சாப்பாடு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த குழம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த குழம்பு சேர்த்து சாப்பிட்டா தான் ஒரு கறி குழம்பு சாப்பிட்ட மாதிரியான திருப்தி கிடைக்குது. ஓகே ஃபேமிலி, சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட மயக்கத்தில் லைட்டாக படத்தில் அம்மா தான் தோணுச்சு. ஏன்னா காலைல 2 மணி நேரம் தான் தூங்கணும், உங்களுக்கு தெரியும். ஸோ வேணாம், போயிடலாம். ஏன்னா இன்னும் இங்கேருந்து வெறும் இன்னும் ஒரு 470 தான். பட் அங்கே ஒரு லோக்கல்கிட்ட இருந்தார், அவர்கிட்ட கேட்டேன்னு வைங்களேன், இங்கேருந்து இன்னொரு 550ன்னு சொல்கிறாரு. ஸோ மணி வந்து 2:45 ஆகுதுங்க. 2 மணிக்கு நிப்பாட்டணும், 3/4 மணி நேரம் ரெஸ்ட்டு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து எங்கேயுமே நிப்பாட்ட போகிறது இல்லை. தேங்க்யூ சார். உங்களை ஒன்று காட்டுறேன் இருங்க. நான் அதை தாண்டி வந்துட்டேன். அது ஒரு நிமிஷம் இருங்க, அது முன்னாடி போயிட்டோம். என்னான்னு கெஸ் பண்ணுங்க, சீக்கிரம் கெஸ் பண்ணிட்டீங்களா? இது கிட்ட போகிறேன். பீரங்கிலாம் வந்து நான் வந்து டிவியில் தாங்க பார்த்துருக்கேன். பீரங்கிலாம் நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நேரில் எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்காங்க போல். எவ்வளோ பெருசுங்க, எத்தனை டயர் பாருங்கள் அந்த வண்டிக்கு. இவங்க லாரிக்காரங்க வேறு எனக்கு கொஞ்சம் கூட வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. பின்னாடி வந்து ஆறு நினச்சிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள், 2, 4, 6, 8, பின்னாடி மட்டுமே 8 டயருங்க. அந்த பீரங்கி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். மகேஷ் பின்னாடி வேறு ஆரன் அடிக்கிறாங்க, முன்னாடி வேறு ஆரன் அடிக்கிறாங்க. இங்கே ஒரு 8, அங்கே ஒரு 8, 16, அங்கே எத்தனை டயர் தெரியலையே.
கொல்கத்தா வெறும் 1400 தானா? இங்கே பாருங்கள் எத்தனை டயர் பாருங்கள் இந்த வண்டிக்கு. நம்ம பீரங்கியை பாருங்கள் ஃபஸ்ட்டு. இந்தியனோட பீரங்கி 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30 டயருங்க இந்த வண்டிக்கு. 30 டயரு. பீரங்கி பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? வேறு லெவலில். ஸோ அங்கே தான் போகிறோம், நம்ம லடாக்கு தான் போகிறோம். லடாக்கை நிறைய பீரங்கி பார்க்க முடியுமா தெரியல. ஆனாலும் நம்ம வந்து கீழே ட்ரெயின்பா லைட் ப்ளாகர் என்ஜாய் பண்ணுறான். கொஞ்சம் ஒரு மேப்பில் வந்து ஒரு 12 மணிக்கு போய் சேருவேன்னு காட்டுது. ஸோ அதுக்கு ஏர்லியாக முடிஞ்சால் சீக்கிரம் போகணும். அதுக்குன்னு முறுக்கிட்டுலாம் போகணும். மிரர் வேறு லூஸ் ஆகிடுச்சு. நாளைக்கு தான் வந்து மெக்கானிக் கிட்டே கொடுத்து மிரரை வந்து டைட் பண்ண சொல்லணும். பாருங்கள் ஃபேமிலி, ரோடு எப்படி இருக்குது பாருங்கள். லெஃப்ட் சைடு காடு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து ஆன் பண்ணியிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா மேலேருந்து கீழே சர்வலா ரோடு இறங்கிருச்சுங்க. அதுவும் பாருங்கள் எத்தனை 1, 2, 3 6 வழிச்சாலையா இது? ஆமாம் 6 வழிச்சாலைன்னு நினைக்கிறேன். ஸோ ஓங்கல் நோக்கி போயிட்டுருக்கோம். இன்னும் ஓங்கலுக்கு வந்து இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது. ஓங்கலுக்கு அப்புறமா ஓங்கல் அதுதான் ஓங்கலுக்கு அப்புறமா ஹைதராபாத்துக்கு ஒரு 250 இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க மக்களே. ஸோ எனக்கு வந்து யார் ஹார்ன் அடிக்கிற மாதிரி தோணுது. இல்லைல்ல, அப்படியே காற்று அப்படி தள்ளுதுங்க ஃபேமிலி. அதுவும் இல்லாமல் அங்கே அதான் தெலுங்கு இல்லையா? ஸோ நம்ம சுத்தமாக தெலுங்கு தெரியாது. பூச்சண்டி ஏதோ சொன்னாங்க, இக்கடரா சொன்னாங்க. எனக்கு புரியல சுத்தமாக. எனக்கு தெரிஞ்ச தத்தபுத்த இங்கிலீஷை வந்து பேசி ஏதோ மேனேஜ் பண்ணி சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு தான் சொல்லுவேன். பொய் சொல்லக்கூடாது இல்லையா? அதான் அந்த குழம்பு காட்டியிருப்பேன். அந்த குழம்பு வேறு லெவலுங்க. பாருங்கள் லெஃப்டில் பாருங்கள் எதுவுமே இல்லை. வண்டி நல்லா போகுதுங்க. போகுது. ஃபேமிலி இங்கே பாருங்கள் ஃபேமிலி. லெஃப்ட் சைடில் வந்து என்னடா உட்காந்துட்டு விற்கிறாங்க பார்த்தா கல் விற்கிறாங்க ஃபேமிலி. கல் தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பனைமரம் அதிகமாக இருக்குது. அங்கே பாருங்களேன் லெஃப்ட் சைடில். நான் கொஞ்சம் ஆனால் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க அவங்க கிட்டே போனாவே. ஸோ அங்கே பாருங்கள் பாட்டிலில் வச்சுருக்காங்க பாருங்கள். கல் தான் நினைக்கிறேன் அது. ஸோ பாட்டிலாக வந்து கல்லை விற்கிறாங்க ஃபேமிலி. கல் சாப்பிட்டதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் ஓடிட்டோம். வித் இங்கே ஸ்பீட் லிமிட் வந்து 100 போட்டிருக்கு. ஸோ நானும் 100 தான் மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். மணி வந்து 3:30 ஆகுதுங்க. வேறு என்ன இருக்குது அது பார்த்தீங்களா? ரோட்டில் பாட்டிலாக என்னடா விற்கிறாங்க, பெனாயில் விற்கிறாங்களான்னு பார்த்தா அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தா கல்லில் பனைமரம் இருக்குது பக்கத்தில். எங்கள் ஃபேமிலி இந்த மாதிரிலாம் ரோடு நான் வால்பாறை கூட போனேங்க. நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. வால்பாறையில் கூட இந்த மாதிரி ஹைவேஸ் நான் பார்த்ததே இல்லைங்க. பட்டர் ஸ்மூத்தாக இருக்குங்க. சான்ஸே இல்லைங்க. வேற லெவல் ப்ரோ. என்னடா இவன் கத்துறான்னு இது பண்ணாதீங்க. எங்கே பாருங்களேன் அப்படியே செம்மண் கலராக இருக்குது. அந்த அப்படியே மலையை கூட எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே ஃபுல்லாக குவாரி மாதிரி இருக்குது பாருங்கள். ரோட்டில் கொஞ்சம் டிராஃபிக்கு. அதுக்கப்புறம் வந்து சென்னை அவுட் வந்ததுக்கப்புறம் டிராஃபிக்கு சுத்தமாக இல்லைங்க. நம்ம காவாலிலாம் தாண்டிட்டோம்.
இது காட்டுவா, ஒரு ஃபேக்ட் காட்டுவா. இங்கே பாருங்களேன், இந்த வண்டியில் இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 4, 6, 8, 10, 12 டயர் இருக்கா. இதில் இங்கே 2வது இருக்க டயர் பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன், எப்படி ஆடுது பாருங்களேன். இப்படி ஆடிச்சுன்னா தெரியுதா உங்களுக்கு, எப்படி ஆடுது பாருங்களேன், எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அந்த எப்படி ஆடுதுங்க. ஹைவேஸாக இருந்த இடம் திடீர்னு வந்து நார்மல் ரோடாக மாறிடுச்சுங்க. பெட்ரோல் இன்னும் 3 பாயிண்ட் தான் இருக்குது. இன்னும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குங்க. ஃபேமிலி, இந்த vlog கண்டிப்பாக பெரிய vlog-ஆக தான் வரும். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் போடுவேன். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள்கிட்டேருந்து எனக்கு ஒரு கிடைக்க வேண்டியது ஒரே ஒரு சப்போர்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சென்னை பையன், அதுவும் நம்மளோட தமிழ்நாட்டு பையன், தமிழ்நாடு ரெஜிஸ்டர் உள்ள வண்டியை வந்து லடாக் எடுத்துகிட்டு போகிறான். அதுவும் இப்போ கூட இங்கே ஒரு தமிழ்நாடு வண்டி கூட நான் டிஎன் பைக்கை பார்க்கவே இல்லை. ஸோ இட்ஸ் ஹேப்பன்ஸ். டிஎன் பைக்கை பார்த்ததில்ல, லாரியை பார்த்தேன். அது வந்து சரக்கு லாரி இல்லைங்களா. இங்கே பாருங்களேன், திடீர்னு ரைட்டில் போயிட்டுருக்காரு, திடீர்னு லெஃப்டில் வராரு. என்னத்தான் சொல்ல, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இங்கே பாருங்களேன், எவ்வளோ பெரிய டோலு பா. ஏதோ ஷாப்பிங் மாலுக்குள்ளே இல்லை பார்டர் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்களேன். இதோட இது 7வது டோலுங்க. ஸ்கை வியூ ஹோம்ஸா, டெட் ஸ்லோ போங்கன்னு போட்டிருக்கு. எப்படி போனோமே தெரியல. ஸ்கை வியூ ரெஸ்டோ லான்ச், அவ்வளோதாங்க. இது 7வது டோலுங்க. எப்படி இருக்குது பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் பா. ஐயா டிராக்டர் ஐயா, கொஞ்சம் வலி விட்டிங்கன்னா போயிடுவேன். எனக்கு கால் வலிக்குது, எனக்கு கால் கீழே வைக்க முடியல. அது நைஸ் ரோடில் தான் வந்து பைக்குக்கும் டோலுன்னு நினைக்கிறேன். பெங்களூர் நைஸ் ரோடு. லாங் டிரைவ் நீட்ஸ் அ ஸ்பெஷல் பிரேக். ஓகே புரியுது, ஆனால் இப்போ தானே பிரேக் எடுத்தேன். ஸோ ஃபேமிலி, எப்படியோ ஒரு 120 கிலோமீட்டர் ஓட்டி வந்துட்டேன். நெல்லூர்லேருந்து ஓங்கோல் வரைக்கும் ஓட்டிகிட்டு வந்துட்டேன். ஏன்னா நைட்டு வந்து சீக்கிரமாக போகணும். இன்னும் நம்ம வந்து சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கோல் வந்துட்டோங்க. யாருமா ஓங்கோல் இறங்கணும்? லக்கி பிளாகர் பஸ்ஸு. யார் லக்கி பிளாகர் பஸ்லேருந்து யார் ஓங்கோல் இறங்கணுமோ ரெடி ஆகிக்கிங்கம்மா. இன்னொரு 5 கிலோமீட்டர் தான்மா இருக்குது. இறங்குலங்கன்னா இறங்கலாம், ரெடி ஆகிடுங்க. ஓங்கோல் எங்க சத்தியமாங்க ரோடு வேற லெவலுங்க. ஆனால் தண்ணி தாகம் தாங்க. எதுக்கு இங்கே ரெட்டு ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கா? ஏங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் ரோடு. எப்பா எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள். ஏன்னா இவ்வளோ நாள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஓட்டிகிட்டு இருந்தோம்ல, அதர் ஸ்டேட்டு போய் பார்த்தா தான் தெரியுது ரோடு இன்னும் வந்து யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து இன்னும் வேறு லெவலில் இருக்குமாங்க. அது டாப் ஸ்பீடே வந்து 150க்கு மேலே போகலான்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் இஃப் ஐ எம் நாட் ராங், ஸோ எனக்கு தெரியல. ஸோ ஓங்கலில் வந்து கொஞ்சம் ஸ்டாப் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனை வந்து நம்ம ஒரு 1/2 hour பிரேக் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து 2:45 எடுத்தோம், இப்போ வந்து 4:30 ஆகுதுங்க. ஸோ கண்டினியூஸாக 2 hours ஓட்டிட்டோம். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் நம்மளுக்கும். டெல் மீ ப்ரோ. சென்னை ப்ரோ, சென்னை. மோட்டோ விலாக். லடாக். டு லடாக்.
Lucky Vlogger. Then I am going to Hyderabad. How much kilometer Hyderabad? Approximately 450. 450. I think so. Okay. Okay, 450 maximum. Mileage, bro. Mileage, this bike mileage 30, bro. Highways 40, bro. I am expecting. I am thinking about Dominar 400 to buy. Okay, bro. For that, Okay. Dominar 400 how much? 2,75,000, bro. I am preferably only Dominar 250, bro, because mileage is common thing. Biggest drop the 400 mileage very highways very low. Only give 30 only highways. This bike is giving 40 mileage in highways. In city ride giving to 30. Top speed 140 plus. 145. 140 plus in highways. Now you are taking rest. Just taking rest. Light head pain, so just taking rest. Searching for nearby tea shops. Is there available nearby tea shops? Yeah, bro. Left or left? Tea shops are there available? Okay, bro. What's your name, bro? My name is Seaman, bro. Sreeman. Seaman. T-Man. Okay, bro. Thank you. Nice to meet you, bro. Okay, bro. Are you studying or Diploma first year, bro. diploma first year? Okay. Thank you, bro. Thank you for recognizing me, bro. Insta I am not interested, bro. Only YouTube, bro. Yes, bro. You will be come in Friday vlog. Friday. LAKH vlogger. Yes, bro. That's bro. Rider. Going to Ladakh. Chennai to Ladakh. By bike. Okay, bro. Okay. Currently I am going to Hyderabad. Knee guards. It's tight. Okay, bro. Thank you, bro. It's very hard. Yes. Thank you, bro. மேப் போட்டுக்கலாமா? ஹே ஓங்கோல் வந்தாச்சு. ஓங்கோல்னா மாடு சிம்பிள் போட்டிருக்காங்க. ஓங்கோல்னா மாடு சிம்பிள் போட்டிருக்காங்க. ஓகே, ஓங்கோல் மாடுனா வந்து ஓகே, இந்த ஊரை வச்சு தான் அந்த ஊர் வச்சாங்களா. ஓங்கோல் வந்துட்டோங்க, தெரியுதா? நாங்கள் எல்லோரும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு போகிறாங்க நின்றா. நம்மளை அங்கெல்லாம் இது யாருமே பார்க்கல. நெல்லூர் வரைக்கும் சுத்தமாக யாருமே பார்க்கல.